ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் கிரேவி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலே வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் தண்ணி ஃபுல்லாக நிரப்பிட்டு அரிசி மாவு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை சேர்த்துடலாம். இது கரெக்டாக 250 கிராமு கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ அரிசி மாவில் நல்லா கலந்து விட்டுடலாம். மஷ்ரூமை 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு எடுக்க போகிறோம். 2 நிமிஷம் கழித்து இப்படி ஃபிங்கர்ஸ் வச்சு ரப் பண்ணி பாருங்கள். தோல் சீக்கிரமாக வந்துடும். மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சிறுவை நறுக்கி வச்சுருக்கேன். 2 பழுத்த தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கறிவேப்பிலை, புதினா. வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் நல்லா சூடாகிட்டக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே அரிஞ்சு வச்சுருந்த பச்சை மிளகாய். இதை வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தோல் உரித்து 6லேருந்து 8 பல்லு பூண்டு, இஞ்சி 2 இன்ச் அளவுக்கு தோல் நீக்கிட்டு நீட்டு வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா, கருவேப்பிலை சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட மசாலாலாம் சேர்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போயாச்சு. இப்போ அரிஞ்சு வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துட்டு கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். உப்பு சேர்த்துட்டு தொடர்ந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட போகிறோம். தக்காளி நல்லா ஸ்மூத் ஆகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாகிட்டக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, 2 லவங்கம், கொஞ்சமாக பட்டை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயோடு வதக்கி விட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ சுடு தண்ணியில் போட்டு எடுத்த மஷ்ரூமை சேர்த்துக்க போகிறோம். மஷ்ரூம் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் அந்த பேஸ்ட்டில் கலந்து விட்டுடலாம். மிக்ஸர் ஜாரில் இருக்கிற கொஞ்சம் பேஸ்ட்டையும் தண்ணி சேர்த்து கலந்துடலாம். இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு எடுக்க போகிறோம். 10 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் கிரேவி. இது 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் கிரேவி கன்சிஸ்டன்சி. ஃபினிஷிங் டச் கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி, கொஞ்சமாக கொத்தமல்லி. ரொம்பவே சுவையாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய மஷ்ரூம் கிரேவி ரெடி பண்ணிட்டோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஆப்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.